Hi guys, hello and welcome back to stream again. For those who want to watch this video in English, I had put the videos link in the description below. Go and check it there. சரி, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இஸ் அபவுட் விவோ S6 Pro. அதாவது செப்டம்பரில் விவோ S6 ப்ரோவை ரிலீஸ் பண்ண போகிறதா நம்மளுக்கு வைமோ, அதாவது சைனாவோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விவோ S6 ஏப்ரலில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போது விவோ S6 ப்ரோக்கும் சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ இப்போது நம்ம அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ விவோ S6 விட விவோ S6 ப்ரோ எந்த அளவுக்கு டிஃபராக இருக்குது, எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்குது அப்படின்றது தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், விவோ S6 ப்ரோவில் இருக்கிற கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ், கிரேட்டஸ்ட் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன். ஓகே. ஸோ விவோ S6ல பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி சாம்சங். ஸோ சாம்சங்கோட ப்ராசஸர் தான் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா குவாட்காம் ஸ்னாப்ட்ராகன் வச்சுருக்காங்க. அதுவும் 765G விச் இஸ் த லேட்டஸ்ட் ஒன். ஸோ குவாட்காமை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மெயினாக சிப் ரெடி பண்ணுறது, அதாவது ப்ராசஸர்ஸ் ரெடி பண்ணுறது தான் அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ தே ஆர் எக்ஸ்பர்ட் இன் இட். ஸோ இந்த 765G அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் 5G. ஸோ விவோ S6லேயும் 5G தான். பட் ஆனால் விவோ S6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக குவாட்காமோட 5G வச்சுருக்காங்க. ஃபைன். ஸோ இந்த 765Gயோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3D சவுண்டை இதால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 3D மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும். தென் ஃபாஸ்ட் ரெண்டரிங். மோஸ்ட்லி இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு இந்த ஃபோன் ரொம்ப ஆப்டாக இருக்கும். பிகாஸ் ஸ்னாப்ட்ராகன் 765Gயோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரிங். ஸோ 10% வந்து மற்ற இவங்களோட ப்ராசஸரை விட இந்த ப்ராசஸர் 10% அனிமேஷன்ஸ் வந்து சீக்கிரமாக ரெண்டர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பப்ஜி விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன் சீக்கிரமாக ரெண்டர் ஆகிடும். ஸோ வந்து கேம் பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்மூத்தாக இருக்கும். ஃபைன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் பண்ணியிருக்காங்க இந்த 765Gயில். அதாவது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பப்ஜி விளையாடும் போதே ஷூட்டிங் பட்டன் அடுத்த செகண்டே வந்து ஷூட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ப்ராசஸரில் அது கொஞ்சம் டிலே ஆகி தான் வந்து க்ளவுடுக்கு போகும். பட் ஆனால் இந்த ப்ராசஸர் இருந்துச்சுன்னா அந்த ஒன் கிளிக்லேயே வந்து டக்குன்னு வந்து சிக்னல் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ தெர் வில் பி நோ ப்ராப்ளம் வித் தட். ஸோ உங்களுக்கு வந்து அக்யூரசி கரெக்டாக இருக்கும். ஸோ பேட்ரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி கன்சம்ஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராசஸர் கம்மியாக எடுக்கிற அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து குவாட்காம் 765G ப்ராசஸர் இருக்கிற எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒழுங்கான எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கேம் பிளேக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மொபைல் ஃபோன். ஸோ விவோ S6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு நிறைய வந்து அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. மெயினாக ப்ராசஸர் வந்து ரொம்ப அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், ப்ளஸ் நான் வந்து கேமிங் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க விவோ S6 Pro இஸ் அ சூட்டபிள் சாய்ஸ் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர எல்லாத்துலேயும் வரது தான். ஸோ கொரில்லா கிளாஸஸ், அதாவது டபுள் சைடுமே வந்து கொரில்லா கிளாஸஸ் வந்து இப்போது விவோ S6 ப்ரோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ விவோ S6 ப்ரோவில் இது கொடுத்துருக்கிறதால அதோட ஷைனஸ் வந்து ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அந்த ப்ளூ கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வராது. அண்ட் நீங்கள் கீழே ட்ராப் பண்ணாலும் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. கிளாஸ் மட்டும்தான் டேமேஜ் ஆகும். அதை நீங்கள் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் வெரி மச் ப்ரொடெக்டட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் கேமரா. ஸோ கேமரா வந்து இவங்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க S6 விட. அதாவது கேமராவை பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு குவாட் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ 64 மெகா பிக்சல் அண்ட் 8 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல். ஓகே. ஸோ சென்சார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 64, 8, 2 அதுக்கான மேட்சிங்கான சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குவாட் கேமரா செட்டப்பில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 64 மெகா பிக்சல் கேமராஸ். ஃப்ரண்ட் கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி 32 மெகா பிக்சல் கேமரா. ஸோ வந்து S6 விட இது ரொம்ப அப்கிரேட்டடாக இருக்குது. ஓகே. ஸோ 32 மெகா பிக்சல் கேமரா ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ஷூட்டிங் சென்சார். அதாவது ஷூட்டிங் சென்சார்னால் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா விவோ வந்து நைட் கேமராஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நைட்டில் வந்து நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸும் வந்து கிளாரிட்டியாக வர அளவுக்கு அவங்க பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அவங்களோட சென்சார்ஸ். ஸோ ஷூட்டிங் சென்சார்ன்றது அதுதான். ஸோ நைட்டில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது கிளியராக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஸோ ஓரளவுக்கு கலர்டாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஷூட்டிங் சென்சார்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஷூட்டிங் சென்சார்ஸ் அண்ட் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் விவோ S6 Pro. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி. ஸோ பேட்ரி வந்து 4200 mAh கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வர மோஸ்ட்லி 4G ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4200 mAh வந்துடுச்சு. பட்
5Gக்கு இது ஆப்டாக இருக்குமா அப்படின்றது நம்மளுக்கு லான்ச் பண்ணதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபைன். ஸோ டைப் வந்து சி டைப் போர்ட். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ வர்றது எல்லாமே சி டைப் போர்ட்டாக மாறிடுச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதில் ஓஎல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது ஓஎல்இடி அப்படின்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலான எல்இடி ஸ்க்ரீனுக்கு மேலே ஒரு ஆர்கானிக் கோட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தட் மே பி எனி ஆர்கானிக் காம்பவுண்ட் தட் இஸ் விச் இஸ் ஹேவ் கார்பன். ஸோ கார்பன் இருக்க கண்டென்ட் எல்லாமே ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ், இந்த ஓஎல்இடி ஸ்க்ரீனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ காஸ்ட் அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், ரெஸ்பான்ஸ் ரொம்ப குயிக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ராங் டச் ஆகுது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வராது. அதுதான் வந்து ஓஎல்இடியோட மெயின் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஏரில் வந்து அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஸ்க்ரீன்ஸ் டேமேஜ் ஆகிடும். பட் ஆனால் விவோ S6 ப்ரோவில் வந்து மேலே கொரில்லா கிளாஸ் நம்மளுக்கு போடுறதால ஸோ இந்த ஓஎல்இடி ஸ்க்ரீன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. ஸோ தட் ஓன்ட் பி எனி ப்ராப்ளம். ஓகே. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜை கேரி ஓவர் பண்ணிட்டாங்க. ஃபைன். ஸோ விவோ S6 ப்ரோ கொரில்லா கிளாஸ் வச்சு. ஸோ இட் வுட் பி அ பெட்டர் டிஸ்பிளே தென் S6. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 128 GB வந்து ஸ்டாண்டர்டாக வருது. ஃபைன். ஸோ அதை வந்து நீங்கள் 256 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரேம் வந்து இட் வில் பி 8 GB as ஸ்டாண்டர்ட். அண்ட் ஆண்ட்ராய்ட் 10 கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ ஆண்ட்ராய்ட் 10 வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து நிறைய புது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 10 பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கணும்னா அதை கார்ட்ஸில் கொடுக்குறேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ். ஓகே. ஸோ இவ்வளோ பேக்கேஜ் இருக்கிற இந்த மொபைல் ஃபோன் எவ்வளோ அமௌண்ட் பட்ஜெட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இட் வுட் பி 35,000. ஓகே. ஸோ அதாவது சைனாவில் வந்து இது ரிலீஸ் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட் வுட் பி 2,900 சைனீஸ் யுவான் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு டேட்டாஸ். ஃபைன். ஸோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா இட் வுட் பி அரவுண்ட் 32,100. ஸோ டேக்ஸஸ் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா இட் வுட் கம் அரவுண்ட் 35,000. ஸோ தட் வுட் பி த ப்ரைஸ் ரேஞ்ச் ஆஃப் விவோ S6 Pro. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் அன்பை லைக்ஸாகவும் கமெண்ட்ஸாகவும் சொல்லுங்கள். ஸோ விவோ S6 Pro லான்ச் ஆச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா சொல்லுங்கள். ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இல்லை இதில் இன்னும் என்ன அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்தால் எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் ஃபோன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஹோப் இதை பார்த்துட்டு அவங்க கம்பெனியில் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஃபைன். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ won't lose any of our videos. So until then, it's signing off. Stream. Take care.